ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் ஜெனி. ஜாயின் வித் மீ ஆல்வேஸ் தி ரியல் ஃபேஸ் ஆஃப் இந்தியா. இதில் நிறைய பெண்களுடைய சுதந்திரத்தை பற்றி நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு வரோம். ஸோ இன்றைக்கி எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, சாவித்ரிபாய் பூலேவை பற்றி நான் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது முதல் பெண் ஆசிரியை, மராட்டிய மாநிலத்தில் பிறந்தவங்க, மகாராஷ்டிரா அதற்கு முன்னுரிமை கொடுத்தது நாடு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து அவங்கள பற்றி அடுத்த விஷயம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, அவங்க எப்படி அந்த பணிக்கு வந்தாங்க அப்படின்னா, அவங்களுடைய கணவருடைய உதவி அண்ட் அவங்க கொடுக்கக்கூடிய அரவணைப்பு, அன்பு, அதன் மூலியமாக அந்த ஆசிரியை, முதல் பெண் ஆசிரியை அப்படிங்கிற ஒரு தகுதியை பெற்ற ஒரு முதல் பெண்மணி யார் அப்படின்னா, இந்திய நாட்டில் சாவித்ரிபாய் பூலே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அவங்க வரதுக்கு முன்னாடி என்ன கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இனத்தை சார்ந்த மக்கள், அதாவது அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள், அவங்க அந்த பணிக்கு செல்லும்போது அவங்கள பலவிதமான டார்ச்சர்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு வன்மத்தை தூண்டக்கூடிய அளவில் அவங்க கிட்டத்தில் முறை தவறி நடந்திருக்காங்க. அதாவது இவங்க ஒரு ஆடை உடுத்தி கொண்டு போனால் அந்த ஆடை மீது சேரை அடிப்பது, கற்களை தூக்கி வீசுவது, நீங்கள் அந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு தண்ணீரை அவர்கள் மேலே வீசுவது, இப்படியெல்லாம் ஒரு நாகரிகம் இல்லாத செயல்முறைகளை செய்து அவர்கள் அந்த பணியிடத்துக்கு செல்ல விடாமல் தடுத்த மனிதர்களும் அந்த காலகட்டத்திலேயே இருந்திருக்கிறாங்க. அதை தாண்டி நம்ம தமிழ்நாட்டில் சொல்லக்கூடிய பாரதி செல்லம்மாள், அதே போன்று இங்கு மராட்டிய மாநிலத்தில் ஜோதிபாய் பூலே அண்ட் சாவித்ரிபாய் பூலே, அவர் தன்னுடைய மனைவியை அந்த பள்ளிக்கூடத்திற்கு, அதாவது புனேல இவங்களும் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து முதலாக பெண்களுக்கான ஒரு தனி பள்ளிக்கூடம் அமைத்து அதில் இருவரும் சேர்ந்து வேலைவாய்ப்பு செய்யக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கிய மனிதர் அவரும் அவருடைய மனைவியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் அவர்களுடைய கணவராலும் அந்த பெண்மணியினாலும் சமூகத்திற்கு இன்றைக்கு நம்ம கற்றுக்கொண்டு கொடுக்கக்கூடிய கல்வி முறைகள் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்போம். இப்போ நம்ம மராட்டிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்வியினுடைய முதன்மையான ஒரு பெண் சுதந்திரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நம்ம தமிழ்நாடுக்கு பார்ப்போம். ஸோ இது இப்படி தான் அந்த காலகட்டத்திலிருந்து ஒவ்வொன்றாக, அதாவது ஆங்கிலேயர்கள் அவர்களுக்கு கொடுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய தைரியம், தன்னம்பிக்கை, அதை நம்ம இந்திய மக்கள் அந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு அதாவது வாய்ப்பு மறுக்கப்பட்ட போது அவர்கள் இதற்காக, அதாவது நற்காரியங்களுக்காக அதை எதிர்த்து அதை வெளியில் வந்து ஒரு நல்ல செயல்களை செய்ததுனால இவர்கள் எல்லாம் இன்றளவும் உலக அளவில் புகழப்படுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப சுவாரஸ்யமாக தெரிஞ்சுக்கணும். அடுத்த விஷயம், இப்படி நம்ம கற்றக்கூடிய கல்வியை இன்றைக்கு நல்ல விதங்களில் பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அந்த கல்வியை கற்கக்கூடிய பெண்களை நம்ம பாதுகாப்பாக போற்றப்படுகிறோமா அல்லது மரியாதை செலுத்துகிறோமா அப்படிங்கிறது இரண்டாவது கேள்விக்குறி. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசுவோம். நன்றி.